ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அப்படின்னாலே நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு பேஸாக இருக்கிறது கேண்டில்ஸ்டிக். இந்த கேண்டில்ஸ்டிக் இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் ஆகும். அப்படியேப்பட்ட இந்த கேண்டில்ஸ்டிக்கை 18th செஞ்சுரியில் ஜாப்பனீஸ் வந்து உருவாக்குனாங்க. அதனால தான் இந்த ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இந்த கேண்டில்ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட யூஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சார்ட் அப்படின்னா அது வந்து லைனில் தான் இருக்கும். ஓகே, லைனில் தான் இருக்கும். இந்த லைனில் இருக்கும் பொழுது ஒரு நாளையில் உள்ள ஹை, லோ, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன், க்ளோஸ், இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரியாது. இதுவே கேண்டில் அப்படிங்கும் பொழுது அந்த கேண்டில் ஸ்டிக்கில் நமக்கு ஓப்பன், க்ளோஸு, ஹை, லோ இது எல்லாமே தெரியும். இதை வச்சு நம்ம அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து நானே வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ பேசிக்காக இது வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கிறதுனால இது கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது புல்லிஷ் கேண்டில், ரெட் கேண்டில் அப்படிங்கிறது பேரிஷ் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டிலில் ஓப்பன் வந்து கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். இப்போ இந்த ரெட் கேண்டிலில் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். இதை ஏன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஷேர் ப்ரைஸ் வந்து ரூ. 450 ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகி சரசரன்னு கொஞ்சம் கீழே வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. அப்படியே மேலே போய் மார்க்கெட் முடியும் பொழுது இங்கே ரூ. 500 கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருது. இப்போது ஓப்பன் வந்து கீழே இருக்குது, க்ளோஸ் வந்து மேலே இருக்குது. ஓப்பனை தாண்டி மேலே போய் முடிஞ்சுது அப்படின்னா, அந்த க்ளோஸ் வந்து ஓப்பனுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது க்ரீன் கேண்டில். இதுவே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறுது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இது வந்து ரெட் கேண்டில். அதாவது ஓப்பன் ப்ரைஸ்க்கும் கீழே வந்து க்ளோஸ் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட் கேண்டில். ஓகே, இப்போ இந்த ரெட் கேண்டிலும் க்ரீன் கேண்டிலும் பார்த்துட்டோம். எதனால ரெட் கேண்டில், எதனால க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக்கை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸு, க்ளோஸ் ப்ரைஸு அப்படிங்கும் பொழுது இங்கே ஓப்பனு, இது வந்து க்ளோஸ். இப்போ இது ஓப்பன், இது க்ளோஸ் அப்படிங்கும் பொழுது இதை தாண்டி கீழேயும் மேலேயும் ட்ராவல் பண்ணிட்டு வருது இல்லையா, இந்த ஹை லோ, இதை வந்து சொல்கிறது நம்ம வந்து விக் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை வந்து எந்த அளவுக்கு ஹை போயிருக்கு, எந்த அளவுக்கு லோ போயிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் விக் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல தான் வந்து நம்ம ரெட் கேண்டில்லையும் இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஹை போயிருக்கு, எந்த அளவுக்கு லோ போயிருக்கு இப்படிங்கிறது தெளிவாக காட்டுறதுக்கு தான் நமக்கு வந்து வீக் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரும். இது வந்து லைனில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஏன் கேண்டில் ஸ்டிக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது. இது வந்து இப்போ லைனில் பார்த்தோம்னா எது வந்து ஹை, எது லோ, எது வந்து ஓப்பன், க்ளோஸ், இது எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுவே நம்ம கேண்டில் ஸ்டிக்காக பார்க்கும் பொழுது தெளிவாக நமக்கு தெரியும். இப்போ இந்த ரெட் கேண்டில் இருக்கு, இந்த ரெட் கேண்டில்ல எது ஓப்பன் எது க்ளோஸ் அப்படின்னா இது வந்து ஓப்பன், இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ், இது வந்து க்ளோஸ். இது எதனால கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரெட் கலர் கேண்டில். இந்த ரெட் கேண்டில்ல ஓப்பன் வந்து மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். இது
இப்போ நமக்கு இது வந்து தெரிஞ்சிடுச்சு. இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ரெட் கேண்டில்ல. இப்போ கிரீன் கேண்டில் எடுத்துப்போம். இந்த கிரீன் கேண்டில் எடுத்துப்போம். இந்த கிரீன் கேண்டில்ல ஓப்பன் வந்து கீழ இருக்கு. க்ளோஸ் வந்து மேல இருக்கு. ஓப்பன் வந்து கீழ இருக்கு. க்ளோஸ் வந்து மேல இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொன்னது தான். ஒரு கிரீன் கேண்டில் அப்படின்னா, அதுல ஓப்பன் கீழ இருக்கும். அத தாண்டி க்ளோஸ் வந்து மேல இருந்துச்சு. அதாவது ஓப்பன தாண்டி க்ளோஸ் வந்து மேல இருந்துச்சு அப்படின்னா, அது கிரீன் கேண்டில். ஓப்பன் இருக்கு. அத தாண்டி கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து, அது ரெட் கேண்டில். இதுக்காக தான் நமக்கு வந்து அ அந்த கிரீன், ரெட் இந்த கலர்லாம் யூஸ் பண்றாங்க. அ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆரம்ப காலத்துலலாம் வந்து ரெட் கேண்டிலுக்கு பதிலா வந்து பிளாக்கும், கிரீனுக்கு பதிலா வந்து ஒயிட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஒரு சில பேர் இப்ப கலர் மாத்தியும் கூட யூஸ் பண்றாங்க. கிரீன் கலருக்கு பதிலா ப்ளூ இது மாரிலாம் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ற கலர் வந்து கிரீன், அ அதுக்கப்புறம் ரெட். ஓகே. ம். இப்போ இந்த விக் இந்த விக் இருக்கு இல்லையா? இது வந்து ஹை. இது வந்து லோ. இது வந்து 2 கேண்டில்லுமே ஒண்ணு தான். ஹை, லோ அப்படிங்கிறது வந்து கிரீனா இருந்தாலும் சரி, ரெட்டா இருந்தாலும் சரி, எல்லா கேண்டில்லயுமே வந்து மேல இருக்கிறது ஹை, கீழ இருக்கிறது லோ. இது எல்லாமே தெரியும் நமக்கு. இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில், பியரிஷ் கேண்டில் இத பார்த்துட்டோம். இதுல உள்ள விக்க பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாடி பார்த்துட்டோம். ஓப்பன், க்ளோஸ்னா என்ன? ஹைனா என்ன? லோனா என்ன? இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது, ஒரு கேண்டில் அப்படின்னாலே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதுல ஹை வந்து நமக்கு தெரியாமலே இருக்கலாம். இப்ப வந்து புல்லிஷ் கேண்டில். இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்க கீழ வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேல ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். இது பியரிஷ் கேண்டிலும் பார்த்தோம். இப்போ இதே போல தான் இருக்குமா? அப்படின்னா அது கிடையாது. ஓப்பன் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில்க்கே பார்ப்போம். இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழ போகாம சரசரன்னு மேல போகுது. மேல போயிட்டு திருப்பி சர 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 சரன்னு கீழ வந்து இதோடயே முடிஞ்சிருது. இப்ப மார்க்கெட் வந்து இப்படி நகர்ந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இது ஒரு கேண்டிலா ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? அப்படின்னா, இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ். இங்க ஹை இங்க இருக்கு. லோ அப்படிங்கிறது இருக்கிறதுலே இங்க லோ வந்து ஓப்பன் பிரைஸ் தான் வந்து லோவே. அதனால இதுக்கு கீழ போகல அப்படிங்கிறதுனால இதுல லோ கிடையாது. ஹை தான். இப்போ இத வந்து என்ன சொல்லுவோம்? அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆவறதுக்கு எல்லாத்துக்குமே பேர் இருக்கு தனியா. இப்ப கிரீன் கேண்டிலா இருந்தா புல்லிஷ் கேண்டில்னு சொல்றோம். ரெட் கேண்டிலா இருந்தா பியரிஷ் கேண்டில்னு சொல்றோம். இதே போல இந்த கேண்டில்ஸ்க்கும் ஒரு சில பேர் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.